ஒரு முன்மாதிரியாக ஒரு அணியை அமைத்தார்கள். அதன் விளைவாக 2019 பாரதிய ஜனதாவுக்கு பெரிய தோல்வி, அதிமுகவுக்கு பெரிய தோல்வி. 2021 சட்டமன்றத்தில் ஒரு வாக்குகள் வாங்கினாலும் தோல்வி. ஆக அதிமுக தரப்பில் எதை சிந்திக்கிறார்கள்? ஏன் நமக்கு இந்த தோல்வி வருகிறது? ஒருவேளை பிஜேபியை தள்ளி வைத்துவிட்டு நாம் தனியாக தேர்தலை சந்திக்கலாமா என்றால் நம்பகத்தன்மைதான் அதிமுகவில் இன்றைக்கு வரையும் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், அங்கே ஆர்எஸ்எஸ் சங்கிகள் புகுந்து விட்டார்கள். அவர்கள் அந்த கட்சியை கைப்பற்றுவதற்கான அனைத்து திட்டங்களையும் வகுத்து அந்த கட்சியை இன்றைக்கு பல்வேறு இடங்களில் தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிலைநிறுத்துவதற்கான ஒரு ஆர்எஸ்எஸ் வியூகத்தை அமைத்து, அது சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லுவார்கள். ஜாதிய கட்டமைப்பை வலுப்படுத்துவது, ஜாதிய மோதலை உருவாக்கி பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், ஜாதி சண்டை நடக்கிறதல்லவா பட்டியல் சமூகத்திற்கும் பல இடங்களில். அறியாமையால், ஜாதியினுடைய வீரியத்தால், ஜாதி உணர்வுக்கு ஆட்பட்டவர்கள் பல்வேறு இடங்களில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறோமா? இந்த சம்பவங்களை எல்லாம் பின்னால் இருந்து இயக்குகிற மிகப்பெரிய அரசியலை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கட்டமைக்கிறது. கல்வி குழுவில் அது நுழைந்திருக்கிறது, தொண்டு நிறுவனங்களில் நுழைந்திருக்கிறது.